கோவை ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் ரத்தினம் கல்விக் குழுமத்தின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்க்கான பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் ரத்தினம் கல்விக் குழுமத்தின் சார்பாக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது. இதற்கான துவக்க விழா ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் அமைந்துள்ள புதிய புல்வெளி கால்பந்து மைதானத்தில் நடைபெற்றது. ரத்தினம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் ஏ செந்தில் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைத் தலைவர் டாக்டர் நாகராஜ் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். ரத்தினம் கல்விக் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மாணிக்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குனர், இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசுகையில், கல்வி கற்பதோடு விளையாட்டின் அவசியம் பற்றி கூறிய அவர், விளையாட்டு என்பது ஆரோக்கியம் என்பது மட்டுமின்றி அதில் உள்ள தொழில்முறை பயன்கள், வேலைவாய்ப்புகள் குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் ரத்தினம் கோயம்புத்தூர் FC என்னும் கால்பந்தாட்ட கிளப் துவங்கப்பட்டது. இந்த கிளப்பின் வாயிலாக உறைவிட கல்வி மற்றும் விளையாட்டு மையம் வரும் கல்வியாண்டு முதல் துவங்க உள்ளதாகவும், மேலும் கல்வியாண்டு 2024-25க்கான மாணவர் சேர்க்கையும் ரத்தினம் கோயம்புத்தூர் FCற்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கியுள்ளது. இதில் விருப்பப்படும் பள்ளி மாணவர்கள் பங்கு பெறலாம் என ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்விசார் பயிற்சிகள் மற்றும் வழிமுறைகள் ரத்தினம் கல்வி குழுமத்தின் வாயிலாகவும், விளையாட்டு சார் பயிற்சிகள் இந்த எக்ஸலன்ஸ் மையத்தின் வாயிலாகவும் நடைபெற உள்ளதால் மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் தங்களின் திறனை வளர்த்துக் கொள்ள ஏதுவாக இந்த மையம் செயல்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மிகப்பெரிய நன்றியை ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கும் சேர்மனுக்கும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்கு. ஏன்னா ஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த கொங்கு பெல்ட்டில் நிறைய பிளேயர்ஸ் உருவான இடம். நிறைய பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்போர்ட்லேயும் இந்த 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 கொங்கு பெல்ட்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் என்னோட டைம்லையும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த இடம், அது அருமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, இந்த பேஷனோட, ரொம்ப முக்கியமாக அதுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பிச்சை ஏற்படுத்தி கொடுத்து, இது மட்டும் கிடையாது, ஃபுட்பால் கிரவுண்டு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன நேம் இந்த ஸ்போர்ட் ஒரு பேர் சொல்லுங்கள், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமாக, ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கும் பெரிய சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷ்னலாக ஸ்போர்ட்டை ஒரு கெரியராக லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த இடம் ஒரு பெரிய, இந்த இன்ஸ்டியூஷன் பெரிய ஒரு லைஃப்பை கொடுக்குற ஒரு இடமா அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அது என்னால் ஆன முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன். நிறைய பிளேயர்ஸை, ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இந்த ஸ்போர்ட்ஸ் மூலம் உருவாக்குறதுல என்னோட ஒர்க்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அண்ட் அதை தாண்டி இந்த ஏரியாவில் உள்ள பிளேயர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன கெரியர் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக, ஒரு பாதையாக, ஒரு தளமாக இது அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா கரெக்டான அசோசியேஷன் இல்லைன்ற சொல்கிறாங்க சார். ஒரு மாவட்டத்துக்கு 2 அசோசியேஷன் இருக்குது, எங்களால் சரியான சர்க்குலேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இதுக்கான முடிவு வந்துருச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கான முடிவு வந்துருச்சு. இது எல்லாம் சரியாகும். இன்னும் 1 or 2 monthஸில் இதுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. இதுக்கான எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா நம்மளும் தமிழ்நாட்டில் ஒரு 4-5 வருஷமாக எந்த வித அசோசியேஷனில் லீக் நடக்காமல் நிறைய பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவுக்கு வர்ற ஒரு தருணம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நிச்சயமாக அதுக்கு இன்னும் 1 மாதத்தில் அது ஒரு சரியான முடிவு வரும்.